வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எலும்புங்கள்லாம் இருக்கா மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 50 ml இருக்கா மாதிரி தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்லேயே இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை மற்றும் கல்பாசி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். சிறு தீ வச்சு வருங்க, அப்போ தான் தீயாமல் அதோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அது கூடவே துருவின தேங்காவையும் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக ஆக்கிக்கங்க. இதுதான் நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் வாசனை மசாலா. இந்த மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் லைட் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ 1 கிண்ணம் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, லவங்க, ஏலக்காய்லாம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ கிரேவி அவ்வளோ அழகாகவும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் வரும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வச்சப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு எண்ணெயிலேயே போட்டு வதக்கும் போது உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கலர் நல்லா வரும்னுட்டு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ அந்த தக்காளி அடி பிடிச்சிடாமல் இருக்க லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது தண்ணி கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சிக்கனில் ஏற்கனவே தண்ணி விடணும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 20 நிமிஷம் இதை சிறு தீ வச்சு குக் பண்ணலாம். 20 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்துக்கிட்டு நல்லா பார்க்க அழகாக இருக்குது. கிளறி பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட அருமையான நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.